வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் நடந்த என்சிசி முகாமில் கலந்து கொண்ட 12 வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தகவலை பத்தி தான் இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். அவர் என்ன செய்தார், எந்த பள்ளியில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது என்பதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணீங்க. அப்பதான் நான் போடுற புதிய புதிய தகவல்கள் உங்களுக்கு முழுமையா வந்து சேரும். முரசு தளம், இது மக்களின் தளம். வாங்க நம்ம இப்போ அந்த தகவல் என்னன்னு பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியின் சார்பில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை பள்ளியின் வளாகத்திலேயே என்சிசி முகாம் நடைபெற்றுள்ளது. அந்த தனியார் பள்ளியை சேர்ந்த 17 மாணவிகள் அந்த என்சிசி முகாம்ல கலந்து கொண்டிருக்காங்க. அவர்கள் அந்த பள்ளி வளாகத்திலேயே தங்கியிருந்து அந்த என்சிசி முகாம்ல கலந்து கொண்டிருக்காங்க. இந்த நிலையில தான் என்சிசி முகாமிற்கு சென்றிருந்த 12 வயது உள்ள மாணவி கடந்த 8ஆம் தேதி அன்று அந்த பள்ளியின் ஆடிட்டோரியத்துல எல்லா மாணவிகளோடும் சேர்ந்து தூங்கி கொண்டிருந்திருக்காங்க. அப்போது அங்கு அதிகாலை 3 மணிக்கு வந்த என்சிசி பயிற்சியாளரான காவேரி பட்டினத்தை சேர்ந்த சிவராமன் என்பவர் அந்த மாணவியை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதை பற்றி நீ வெளியில சொன்னா உன் படிப்பு கட்டிவிடும் என்று அந்த மாணவி அந்த என்சிசி பயிற்சியாளரான முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியுமான சிவராமன் என்பவர் மிரட்டியுள்ளார். அடுத்து இந்த சம்பவம் குறித்து பள்ளியின் முதல்வர் சாம்சனிடம் அந்த மாணவி புகார் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பள்ளியினுடைய முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாணவி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி வெளியில் சொன்னா நம்ம பள்ளியினுடைய பெயர் கட்டிவிடும் என்று அவருக்கு அறிவுரை சொல்லி சமாதானம் செய்திருக்கிறாராம். அதனால அந்த மாணவி என்ன செய்திருக்காங்கன்னா, நம்ம பள்ளியினுடைய முதல்வர்கிட்ட சொல்லும் கேட்க மாட்டாங்க என்று மனம் வருந்தி சோகத்துடன் அந்த மாணவி வீட்டிற்கு சென்றிருக்காங்க. அங்கு அவருக்கு உடல்நிலை ரொம்ப சோர்வடைந்து பாதிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவரது தாய் இது குறித்து கேட்டிருக்காங்க, ஏன் உடம்பு இப்படி இருக்கு, என்ன விஷயம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மாணவி அங்கு நடந்த அந்த அக்கிரமத்தை அவங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அதிர்ச்சி அடைஞ்சது அந்த அவங்க அம்மா மாணவியை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்று அங்கு சேர்த்துள்ளாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, பர்கூர்ல உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் புகார் அளிச்சிருக்காங்க அந்த மாணவி. பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சூரியகலா விசாரணை நடத்தி அந்த பயிற்சியாளர் சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். இதனை அடுத்து பள்ளியின் முதல்வர் அங்கு பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் 7 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இதில் ஒருவர் சிஆர்பிஎஃப் வீரர் ஆவார். இந்த சம்பவத்துல முக்கிய குற்றவாளியான முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியான சிவராமன் தலைமறைவாகி உள்ளார். சிவராமனை போலீசார் தேடி வந்த நிலையில் கோவையில் வைத்து அவரை கைது செய்தனர். அவர் கைது செய்ய போது ஓடும் பொழுது அவரது கால் முறிஞ்சிடுச்சு என்று அவருக்கு பெருசா மாவு கட்டு போட்டிருக்காங்க. அந்த சிவராமனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இதற்கு முன்பு 13 மாணவிகளுக்கு சிவராமன் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தெரிகிறது. சிவராமன் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்து தற்பொழுது அந்த கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். சிவராமன் போலி என்சிசி மாஸ்டர் என்பது தெரிய வந்துள்ளது. என்சிசி பயிற்சியாளராக வேண்டுமென்றால் சேலத்தில் உள்ள மத்திய அரசினுடைய என்சிசி மைய அலுவலகத்துல பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த சிவராமன் பதிவு செய்யாமலேயே அந்த பள்ளியில் போய் நான் 5 மாதங்களாக என்சிசி பயிற்சியாளராக பணிபுரிந்து வருகிறேன் என்று அந்த பள்ளியில் சொல்லி என்சிசி முகாமிற்கு அனுமதி வாங்கி இருக்காரு. அந்த பள்ளியிலுடைய முதல்வர் சிவராமனிடமிருந்து எந்த ஒரு சான்றிதழும் பெறாமலேயே இந்த என்சிசி முகாமிற்கு அழைத்து வந்திருக்காங்க. இதனால் தமிழகத்தில் பள்ளி மாணவிகளுடைய தாய் தந்தையினர் பள்ளியில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதற்கு மிகவும் அச்சமடைந்து இருக்கிறாங்க.